தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் மட்டும்தான் ஒரு குடும்பத்திற்காக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். எந்த முடிவெடுத்தாலும் டெண்டர், கமிஷன், கான்ட்ராக்ட் வருமா? எந்த முடிவெடுத்தாலும் அவருடைய கஜானா நம்புமா? எந்த முடிவெடுத்தாலும் கூட மகனும் மருமகனும் நன்றாக இருப்பாங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சை நான் எப்படி பார்க்கிறேன்னா, துரைமுருகன் போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது, ஏவா வேலு போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது, அரியணை உதயநிதி ஸ்டாலின் கைக்கு போகும்போது கலவரம் வெடிக்கும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக காரன் பழனிக்கு பால்காடி தூக்குவார்கள். யாரெல்லாம் பழனி கோவிலில் அரசியலுக்காக கை வைத்தார்களோ அவர்கள் மண்ணோடு மண்ணாக சாய்ந்திருப்பதுதான் தமிழக மன்னனுடைய சரித்திரம். இன்னைக்கு அதே சனாதன தர்மம் வேண்டாம், அதை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று சொன்னவர்கள் முருகனுடைய பெயரை வைத்து பழனியில பால்காவடி தூக்குவதற்கு பதிலாக இது போன்ற ஒரு அரசியல் காமெடியை செய்து கொண்டிருக்கின்றார். தந்தை பெரியாருடைய மாடல் தான் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக இன்னைக்கு தமிழ் பண்பாடு என்கின்ற வார்த்தையை உச்சரிக்கிறார். அந்த கேவலமான ஒரு நாடகத்தை பழனி மண்ணில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு 2024 திருப்பி நம்முடைய தலையை பார்க்கின்றோம். எல்லாரையும் பார்க்கிறோம், அரசியல் கட்சிகளுடைய எல்லா தலைகளையும் பார்க்கிறோம், தலைவர்களை பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், இதற்கு முன்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களாக யார் இருந்தார், எப்படிப்பட்ட தமிழகத்தை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்? கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பெருமை எல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மாநிலமாக தமிழகத்தை முந்தியடித்து முன்னால் சென்று கொண்டிருக்கின்றார். இந்தியாவுடைய மிகப்பெரிய பொருளாதார மாநிலமாக மகாராஷ்டிரா, தமிழகம் என்று 40 ஆண்டு காலமாக இருந்தது. இன்னைக்கு மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், தமிழகம் என்று மாறி இருக்கிறது. 2028 முடியும் பொழுது மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, தமிழகம் என்று மாறி இருக்கு. 2032 முடிந்திருக்கும் பொழுது 4வது இடத்தில் இருக்கக்கூடிய தமிழகம் 6வது இடத்திற்கு போயிருக்கு. இது அடுத்த 8 ஆண்டு காலத்தில் நாம் தமிழகத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணம். 2வதிலிருந்து 3வதுக்கு சென்றிருக்கின்றோம். 2லிருந்து 3க்கு போறதாங்க கஷ்டம். 3லிருந்து 10க்கு போறது எளிது, வேகமா கீழே வந்துடும். 4வதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். கர்நாடகா வந்துட்டாங்க. ஹரியானா போற சிறிய மாநிலங்கள், ரொம்ப சின்னது இருக்கு. சோப்படப்பா சைஸ் ரொம்ப சின்னதா இருக்குது மேப்ல பாத்தீங்கன்னா. அவர்களுடைய பொருளாதாரத்தை யாருக்காவது நேரம் இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா அசிரத்தரமான வளர்ச்சியில் ஹரியானா இருக்கு. அசிரத்தரமான வளர்ச்சி. ஒரு மாநிலமும் கூட போட்டி போட்டுக் கொண்டு மத்திய பிரதேஷ் இன்னும் 10 ஆண்டுகள் தான் தமிழகத்தினுடைய இடத்தை பிடித்து அதுவும் ஒரு மிகப்பெரிய மாநிலமாக மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகள் இருக்கு. என்ன காரணம் ஐயா? இன்னும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் அடுத்த 25 ஆண்டுகள் என்ன வேண்டும் என்பதற்காக வேலை செய்யறாங்க. எந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வர வேண்டும், எந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்தால் தொழில் வளர்ச்சி கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், சாதாரண மக்களுக்கு ஒரு ஆட்சி, ஒரு அரசு எப்படி கூட துணை இருப்பது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஆட்சியாளர்கள் யோசித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் தமிழகம் மட்டும்தான், தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் மட்டும்தான் ஒரு குடும்பத்திற்காக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றனர். எந்த முடிவெடுத்தாலும் டெண்டர், கமிஷன், கான்ட்ராக்ட் வருமா? எந்த முடிவெடுத்தாலும் அவருடைய கஜானா நம்புமா? எந்த முடிவெடுத்தாலும் கூட மகனும் மருமகனும் நன்றாக இருப்பாங்களா? இன்னைக்கு அக்கா தமிழிசை அக்கா சொன்னாங்க, நேற்று நடந்த ஒரு நிகழ்வுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சை நான் எப்படி பார்க்கிறேன்னா, துரைமுருகன் போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது, ஏவா வேலு போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது, அரியணை உதயநிதி ஸ்டாலின் கைக்கு போகும்போது கலவரம் வெடிக்கும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பாணியில அது அப்படியே நல்லா பூசி மெழுகி அது மேல சுகர் எல்லாம் போட்டு பண்ணி யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக அந்த பண்ணை வந்து முதலமைச்சருடைய வாயிலை திருப்பி விட்டு போயிருக்கின்றார். அதான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டாலின் சுத்தி ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்கார். சூப்பர் ஸ்டார் இப்படி இருக்கு, பழைய மாணவன் புதிய மாணவன் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலையை எப்பொழுது துணை முதலமைச்சராக உதயநிதி வருவார்கள் என்று அமைச்சர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றார். ஏன்னா வந்துட்டாங்கன்னா அவர்களுடைய குழந்தைகளை லைஃப் அவங்க சேஃப்டி பண்ணிடும். இன்னைக்கு நான் வழக்கமான அரசியல் பேச்சு பேச போவது கிடையாது. காரணம், சில முக்கியமான விஷயங்களை உங்கள் முன்னால் பகிர வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். காரணம், தமிழகத்தினுடைய தலைநகர சென்னையில் அதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நான் 3 ஆண்டு காலமாக ரொம்ப இன்னைக்கு இவர்கள் எல்லாரும் எதற்காக காத்திருக்கின்றார்கள்? முதலமைச்சருடைய கையில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் கைக்கு அந்த பொறுப்பு போகும் பொழுது நமக்கு பின்பு நம்முடைய மகன் வந்து விடுவான், எந்த பிரச்சனை இருக்காது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் ஜால்ரா கோஷ்டிகளாக சத்தம் போட்டுக் கொண்டிருக்கின்றார். எப்படி ஒரு கிணத்து தவளை கத்தும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய கிணத்து தவளைகள் கத்துமோ அதுபோல எல்லாரும் மாத்தி அவர்கள் எப்படி அரசியலுக்கு வந்தாங்க? தன்மான அரசியல் 1970 பேசின தலைவர்கள்
இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வருவது தவறு கிடையாது என்று பேசிக் கொண்டிருக்கின்றார். இங்கேதான் தமிழ் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. எங்க போயிட்டு இருக்குன்னா இங்க போயிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்தினுடைய கையை தாண்டி மூன்றாவது தலைமுறையாக ஒரு குடும்பத்தினுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும். அது உதயநிதி ஸ்டாலின் கையிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு பக்கம். இதற்கு முன்பு தமிழகத்தில் ஒரு அரசியல் விமர்சகர் வாழ்ந்த ஒரு மாமனிதர் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக பழனிக்கு பால்காவடி தூக்கும் என்று சொன்னார். இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக காரன் பழனிக்கு பால்காவடி தூக்குவார். இன்னைக்கு எல்லோரும் பழனியை நோக்கி சென்றிருக்கின்றார். பழனியில மாத்தி மாத்தி பேசுறார். நாங்கள் ஊரை சார்ந்தோம், எங்களுடைய விவசாயமாக நாங்கள் செய்தாலும் கூட எங்களுடைய முதல் அறுவடை பழனிக்கு போகும். தமிழகத்தினுடைய எல்லோருக்கும் முருகன் தமிழ் கடவுளாக நம்முடைய கடவுளாக இருந்தால் நான் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு எங்களுடைய முதல் கடவுளாக முருகருமான் இத்தனை காலமா இருக்கு. எங்களுடைய முதல் முட்டை பழனியில் இருக்கும், பெயர் வைப்பது பழனியாக இருக்கும். முருகனை நன்றாக தெரிந்தவன் நான். என்னுடைய பெயரும் கூட முதல்ல சிவசெந்தில் குமார் என்றுதான் இருந்தது. 10வது தான் அது அண்ணாமலையாக அந்த பெயர் மாற்றம் செய்தார். முருகனாக இருந்து சிவனாக என்னுடைய பெயரை மாற்றம் செய்தார். நான் முருகபெருமானை நன்றாக உணர்ந்தவன் நான். ஆண்டிக்கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் அது அசாதாரணமான ஒரு கடவுள், சாதாரணமான ஒரு கடவுள் கிடையாது. ஆண்டிக்கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஞானத்தினுடைய உச்சத்தினுடைய ஒரு தன்மை. அது பழனி கோவிலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பழனி கோவிலை பற்றி புரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பழனி கோவிலின் மீது அரசியலுக்காக கை வைப்பார். யாரெல்லாம் பழனி கோவிலில் அரசியலுக்காக கை வைத்தார்களோ அவர்கள் மண்ணோடு மண்ணாக சாய்ந்திருப்பதுதான் தமிழக மன்னனுடைய சரித்திரம். ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு விழா விடுத்து முருகபெருமானுடைய சிலையை வைத்து கல்லூரி மாணவர்களை கொண்டு வந்து செல்ஃபி எடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு திமுக காரனுடைய சனாதன தர்மம் இருக்கு. போன செப்டம்பர்ல 2023 சனாதன தர்மத்தை வேறறுப்போம் என்று அதே மேடையில உதயநிதி ஸ்டாலின், அதே மேடையில சேகர் பாபு சனாதன தர்மத்தை வெட்டி எரிய வேண்டும் என்று பேசினார். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திலே உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு இருக்கு. அதுக்காக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவரும் தன்னுடைய தரப்புக்கான பதிலை கொடுத்திருக்கிறார். அது நடந்து கொண்டிருக்கிற சரியாக ஒரு ஆண்டு கழித்து இன்னைக்கு அதே சனாதன தர்மம் வேண்டாம், அதை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று சொன்னவர்கள் முருகனுடைய பெயரை வைத்து பழனியில பால்காவடி தூக்குவதற்கு பதிலாக இது போன்ற ஒரு அரசியல் காமெடியை செய்து கொண்டிருக்கின்றார். அதையெல்லாம் தாண்டி ஆச்சரியம் என்னன்னாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேசுறாங்க. இது வெறும் முருகன் மாநாடு மட்டுமல்ல, தமிழ் பண்பாடும் கலந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விழா. இன்னைக்கு மூச்சுக்கு 300 தடவை இவங்க எல்லாம் வந்து பெரியார் 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 சொல்றாங்க. மூச்சுக்கு 300 தடவை திராவிட மாடல் என்றால் பெரியார் மாடல் அப்படிங்கிறார். நடந்து கொண்டிருப்பது பெரியாருடைய ஆட்சி. இதே பெரியார் அவர்கள் தமிழ் பண்பாட்டை பத்தி என்ன சொன்னார் உங்க எல்லோருக்குமே தெரியும். தமிழ் பண்பாடு என்றால் நம்முடைய தாய்மொழியினுடைய 3 புலவர், ஐயன் திருவள்ளுவர் அவர்கள், தொல்காப்பியர் அவர்கள், கம்பன் அவர்கள். இந்த 3 பேர்த்த பத்தி பெரியார் என்ன சொன்னார் நான் படிக்கிறேங்க, நீங்க கேளு. திருவள்ளுவர் பத்தி சொல்றார். திருவள்ளுவன் காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்திற்கு ஆதரவு கொடுக்கும் அளவில் பகுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் நீதி கூறும் முறையில் தனது மத உணர்ச்சியோடு ஏதோ கூறி சென்றான். இது பெரியார் அவர்கள் ஐயன் திருவள்ளுவரை பற்றி பேசுவார். பெரியார் அவர்கள் தொல்காப்பியனை பற்றி என்ன சொல்றாங்க பாருங்க. தொல்காப்பியன் ஆரிய கூலி, ஆரிய தர்மத்தை தமிழ் இலக்கணமாக செய்துவிட்ட மாபெரும் துரோகி. பெரியார் அவர்கள் கம்பனை பற்றி என்ன பேசுறாங்க பாருங்க. கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன், அது ஒண்ணுதான் கரெக்டா சொல்லியிருக்காரு. கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன். அரசியல்வாதியை தப்பா பெரியார் சொல்லியிருக்காரு, கம்பனை பற்றி தவறா சொல்லியிருக்காரு. முழு பொய்யன், முழு பித்தலாட்டக்காரன். இது பெரியார் அவர்கள் தமிழ் மொழியினுடைய தமிழ் பண்பாட்டினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய 3 புலவர்களை பற்றி சொன்ன கருத்து. ஆனா இன்னைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழகம், அந்த சித்தாந்தத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், தந்தை பெரியாருடைய மாடல் தான் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக இன்னைக்கு தமிழ் பண்பாடு என்கின்ற வார்த்தையை உச்சரிக்கிறார். அந்த கேவலமான ஒரு நாடகத்தை பழனி மண்ணில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், எப்பொழுதுமே முருகனுடைய தண்டனை வந்து கொண்டே இருக்கிறது. அது வரும், ஆனால் வரும் பொழுது பயங்கரமாக வரும், அது சாதாரணமாக வராது. கலாச்சாரத்தை 70 ஆண்டு காலமாக சீரழித்தவர்களை முழுமையாக மண்ணோடும் வேரோடும் வீழ்த்தக்கூடிய ஒரு தண்டனை தமிழ் கடவுள் முருகபெருமான் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுக்கத்தான் போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அருமை சொந்தங்களே, சகோதர சகோதரி, இன்னைக்கு நம்ம எல்லோருமே மேடையில பேசுறோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும், நியாயமான ஒரு கருத்து. நம்ம எல்லோரும் அதற்காகத்தான் எல்லா வேலையும் விட்டுவிட்டு அரசியலை முழு நேர வேலையாக இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம்.
மண்டல் தலைவர்கள் ஆரம்பித்து தொண்டர்கள் ஆரம்பித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள். ஆனால் அது கடினமான ஒரு பாதை. அந்த பாதை ஒரு முள் பாதை. அதில் எளிதாக நடந்துவிட முடியாது. அரசியலை அரியணையை பிடிக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மக்கள் முன்னால் சொந்த பலத்தில் நிற்கும். இதுதான் அந்த இடத்திற்கு வருவதற்கான முதல் தகுதி. சொந்த பலத்தில் இந்த கட்சி நின்று காலோன்று நிற்க வேண்டும், முதல் தகுதி. இரண்டாவது தகுதி, நமக்கு இருவரும் எதிரிகள் தான், அதில் எந்த சமரசமும் கிடையாது. என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டராக இருவரும் ஒரே மாதிரி தான் எதிர்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தீய சக்தி. அது 50 ஆண்டு காலமாக தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய தன்மையெல்லாம் இழந்து, இதற்கு முன்பு புரட்சி தலைவர் எப்படியெல்லாம் இருந்தார்களோ அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக மாறி இருக்கிறது. டெண்டர்ல போடுவாங்க, ஹையஸ்ட் டெண்டர் லோவஸ்ட் டெண்டர்னு போடுவாங்க. அதுபோல் ஹையஸ்ட் டெண்டர் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இந்த கருத்தை பேச வேண்டாம் நினைச்சேன். காலையில்